எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார். எம்ஜிஆர் இருந்தால் திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, கோடிக்கணக்க சொத்து சேர்த்த முடியாது. எம்ஜிஆர் ஒரே நாளில் வெட்டி விட்டுருவார். 77, 80 எம்ஜிஆர் உயிரோடு அந்த 3 ஆண்டு காலம் ஆட்சி தூய ஆட்சி. 80ல் மீண்டும் ஜெயித்த பிறகு தான் 7 வருஷம் திருடிக்கிறான்னு விட்டார். ஆரம் வீரப்பன் தலைமையில் அத்தனை அமைச்சர்களும் கொள்ளையடித்தார்கள். எம்ஜிஆர் அதை அனுமதிக்கவே இல்லை. அப்போ அன்னைக்கே யார் கணக்கு போடுறா? துரைமுரு கணக்கு போடுற. எம்ஜிஆர்ட்ட போனால் லண்டனில் ஹோட்டலே வாங்க முடியாது. அதனால் ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் பல ஹோட்டல் இருக்குது. நம்ம சாப்பிட்ற ஹோட்டலை கூட தெரியாது. அப்போது இந்த அதிகாரத்தை சில சமயம் பிஜேபி என்ன பண்ணுவான், இடையூறு பண்ணுவான். மீண்டும் பிஜேபியில் சரண்டர் ஆயிடுது. பிஜேபியில் சரண்டர் ஆயிடுது. இதற்காகத்தான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. ஆனாலுமே இவருக்கு ஐடி வந்தால் நேராக ஜெகத் ரட்சனை கூட்டி டெல்லி போயிடுவார். ஜெகத் ரட்சனுக்கு டெல்லியில் யாரை மடக்கணும், எங்கே பெட்டி அடிக்கணும் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆமாம், ஜெகத் ரட்சக எம்ஜிஆருடைய அலுவலகத்தில் அவருக்கு என்ன வேலைன்னா டைம் கீப்பர். யார் யார் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு எழுதி வைக்கிற வேலை தான். ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி. அப்போ எம்ஜிஆர்ட்டு ஏதாவது வேலை வாங்கி கொடுக்கணுன்னே குரோம்பேட்டையில் வீடு வீடாக போய் ஈபியில் கணக்கெடுக்கிற எழுதுகிற வேலையை வாங்கி தர்றாரு. யார்? எம்ஜிஆர். அந்த மீட்டர் பாக்ஸ், அந்த மீட்டர் பாக்ஸை விட இங்கே மீட்ரு விழுகுது. எம்ஜிஆரை பார்க்க வர போகிறா அப்போவே 100, 200 கொடுக்குறான். அந்த மீட்டரை விட இந்த மீட்ரு நல்லா இருக்குன்னு எங்கே உட்காந்துட்டார்? சத்யா ஸ்டுடியோ வாசல்லே உட்காந்துட்டார். எம்ஜிஆரை வெளியூர் வந்து யார் யார் பார்க்க வந்தாங்கன்னு அந்த லிஸ்ட்டை கொண்டு கொடுக்கணும். அப்போ வர்றவன் 50, 100 கொடுப்பான். இப்படி மீட்ரு இபி மீட்டர்லேருந்து அதிமுக மீட்டருக்கு மாறியவர் இன்றைக்கி பல லட்சம் கோடி.